வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம நிஃப்டியை பற்றி என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு, மார்க்கெட்டிங்கேருந்து அப்பாக வாய்ப்பாக இருக்கும். ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு, ஆனால் ஒரு கிளியராக தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணல. ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போகிறது மட்டும்தான் பிரேக் ஆனிச்சு. நம்ம எதிர்பார்த்த மூமெண்ட்ஸ் இந்த இடம் தொட்டுட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடம் செல்லிங் சொல்லியிருந்தோம். இதை விட்டு கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ கிளியராக இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தாலும் இந்த 50-280 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் நம்ம கொஞ்சம் குழப்பமாக நேற்றே சொல்லியிருந்தோம். இந்த இடம் அவ்வளோ சீக்கிரம் புட் சைடு போக வேண்டியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். கால் சைடு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழப்பம் தான் பண்ணுச்சு. ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பேரிஸ்க்கான செட்டப் இல்லை, கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே புல்லிஸ்க்கான வாய்ப்பு தான் இருக்க மாதிரி தெரியுது. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு புல்லிஸ்னோட வெரி புல்லிஸ்னோட சொல்லலாம், அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,851. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,898. அடுத்து 24,956 போட்டிருக்கோம். அதுக்கு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,722, 24,678, 24,654. இது கீழே போடல. நீ டேயோட லோவுக்கு கீழே நம்ம இதே போடலை. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட் புல்லிஸ்க்கு தான் வாய்ப்பு அதிகம், பேரிஸ்க்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரில. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதோட இந்த டூல் எடுத்து இந்த எல்லோ ஜோன் இங்கெல்லாம் வரது வாய்ப்பு, இந்த ரேஞ்சுக்கு வரது வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கம்மி. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் அந்த ரேஞ்சுக்கெலாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று அப்படியே மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இறங்கினாலும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த கேப் அப் ஆகி இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இந்த ரேஞ்ச், அதாவது இந்த கேண்டோட ஹை இருக்குது பாருங்கள், அது கிட்டத்தட்ட 750 இந்த ரேஞ்சில் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். இன்னும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் போகும். ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா இந்த கேண்டோட ஹையில் நம்ம அது சப்போர்ட்டாக போடல, அது சப்போர்ட்டோடு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது சப்போர்ட் போட்டிருக்கேன் 24,750 அப்படிங்கிறது. இது ஆனால் தேவையில்லை. ஒருவேளை கேப் அப் இருக்கும் பட்சத்தில் அந்த 24,750 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 24,720 சப்போர்ட் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடுக்கான வாய்ப்பு 90% கம்மி. ஒருவேளை ஒரு கேப் டவுன் இருந்து இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன தொட்டாலும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி தான் வீக்காக இருக்க மாதிரி. இப்போயும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேட்டில் தான் இப்போ முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கேட்டு சொல்கிறது, ஒரு ஹேங்கிங் மேன் சொல்ல முடியல, ஒரு மிடில் தான் முடிச்சிட்டாங்க அப்படி வச்சுப்போம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு 15 மினிட்ஸ் தான் பார்க்கலாம். டேயில் வச்சு பார்க்க முடியல, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 51,025. அதுக்கு அடுத்தது 51,335. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 51,608. அதுக்கடுத்து 51,877 அது வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 50,333 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,016. அடுத்து 49,806. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் விட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இந்த சைட்வேஸ் ரேஞ்சில் இருக்கும். சைட்வேஸ்னாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 560 இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 328. 50,368. அடுத்தது கிட்டத்தட்ட 600-700 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இந்த மூமெண்ட்ஸ்குள்ளே பெரிய மூமெண்ட்ஸ் அந்த மேலே எங்கேயுமே இருக்கும்.
அதே சமயத்தில் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சு கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் 51 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி எல்லா பட்சத்தில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் மேலே எங்கேயுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிறதுக்கான வாய்ப்பு இதுலேயும் கம்மி தான். நிஃப்டிலையும் கம்மியாக தான் தெரியுது, பேங்க் நிஃப்டிலையும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.